என் ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? எஸ் பிரமோத், இட் விசிபிள். ஓகே. நம்ம கடைசியா வந்து இது ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றது எப்படி இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஆண்ட்லர்ஸ். ஆண்ட்லர்ஸ் இன் த சென்ஸ், ஆண்ட்லர்ஸ்னா என்ன சொல்ல வரேன்னா, இது நத்திங் பட் இது ஒரு டிஸ்பிளே. பட் இங்க என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு ஒரு எக்ஸிக்யூட் ஒரு ஆர்டரா இல்லைன்னா ஒரு எப்படி கண்ட்ரோல்டு மேனரா, இப்போ ஒரு டாஸ்க் வந்து இன்னொரு டாஸ்கை டிஃபைன் பண்ணி இருக்குதுன்னா we can write this handlers. இங்க நான் என்ன எழுதியிருக்கேன்னா, இந்த பிளே புக்ல 2 டாஸ்க் எழுதியிருக்கேன். ஒன் இஸ் இன்ஸ்டால் என்ஜினிக்ஸ் கொடுத்துருக்கேன். தென் சர்வீஸ் மாடல் ஸ்டார்ட் பண்ணி ஐ வில் ஸ்டார்டிங் த என்ஜினிக்ஸ் சர்வீஸை நான் ஸ்டார்ட் பண்றேன். பட் சப்போஸ் இங்க என்ஜினிக்ஸ் சர்வீஸ் ஏற்கனவே இருக்கு. எப்படின்னா லைக் இதை வந்து டைரக்டா இதை டிபெண்ட் பண்ணி லைக் ஒன்ஸ் இந்த டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் தான் இதை ஸ்டார்ட் பண்ண சொல்லி நம்ம ஹேண்ட்லர்ஸ் எழுதுறோம். லைக் லெட் மீ ஷோ யூ தட். ஐ வில் கோ டு மை எக்ஸ்ட்ரீம். People all changes. No changes. Okay. ஸோ இப்போ நான் இந்த பிளே புக் ரன் பண்றேன். சி ஏற்கனவே இன்ஜினிக் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த டாஸ்க் ஸ்கிப் பண்ணதுனால லைக் இது ஹேண்ட்லர்ஸ் வந்து இட் டிட் ஸ்டார்ட். ஸோ use local lowest or local. ஸோ அதனால இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகல. லெட் மீ ரிமூவ் அண்ட் ஷோ யூ தட் ரிமூவ் அகைன் பிஃபோர் தட் ஐ கமிட் தி சேஞ்சஸ். ஏற்கனவே நம்ம கிட்ட இன்ஜினிக்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இருக்கிறதுனால இந்த பிளே ஸ்கிப் ஆனதுனால இந்த ஹேண்ட்லர்ஸ் ஸ்கிப் ஆயிருக்கு. இஃப் ஐ ரிமூவ் ரைட், remove engines. என்ஜினிக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். சப்போஸ் இஃப் ஐ ஸ்டார்ட் லெட் மீ புல் மை பிளே புக் அகைன். If I run right, see it got installed. Nginx install ஆன அப்புறம் it started giving handlers வந்து it started running. So it means இப்போ நம்மளோட ஸ்டேட்டஸ் போய் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சிடிஎல் it is active, it's running. ஸோ ஹேண்ட்லர்ஸோட வேலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபைன் இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேரை நம்ம எனேபிள் பண்ணணுமோ இல்லை ஸ்டார்ட் பண்ணணுமோ லைக் வாட் எவர் யூ வாட் டு டூ ரைட், வி கேன் ரைட் இன் ஹேண்ட்லர்ஸ். ஏன்னா இது ரன் ஆனாதான் இது ரன் ஆகணும், இல்லைன்னா வி டோன்ட் நீட் டு ரன் ரைட். இப்போ நம்ம ஹேண்ட்லர்ஸ் எடுத்துறேன். லைக் லெட் மீ ரிமூவ் ஹேண்ட்லர்ஸ் ஹியர்.
ஸ்ட்ரைட்டா இருக்கா? ஓகே. ஸோ நான் ஆண்ட்லெஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஐ ரிமூவ் த I will start this again. See, even though install ஆயிருக்குன்னா கூட the next start is starting. It means ஆண்ட்லெஸ் இல்லைன்னா இட் வில் நம்ம டாஸ்க் எப்படி எழுதணுமோ அதை ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் ஆகும்ல. ஸோ இட் இஸ் அன்வான்ட் திங், ரைட்? ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாதான் நம்மளுக்கு ஸ்டார்ட் லைக் ஒரு சர்வீஸோ இல்லையோ ஒரு இதோ ஸ்டார்ட் பண்ண தோணும். ஸோ எதுவுமே நம்ம பண்ணாம இஃப் வி ரைட் த பிளே புக், ரைட், இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், ரைட்? இது சின்னதா இருக்கிறதுனால ஓகே. இஃப் யூ ஹேவ் 100 சர்வர்ஸ், ரைட், 100+ சர்வர்ஸஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது தீஸ் திங்ஸ் வில் இம்ப்ரூவ் யுவர் லைக் டிப்ளாய் உங்களோட ஸ்கிரிப்டோட ரன் டைமுக்கு வந்து எனேபிள் ஆகும். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஒரு டாஸ்க் இது டாஸ்க் முடிச்சோடனே நெக்ஸ்ட் டாஸ்க் இட் ஹேஸ் டு பி ஸ்டார்டட் திஸ்னா யூ கேன் ரைட் இன் ஆண்ட்லெஸ் எழுதிட்டு இன் யுவர் ஃபர்ஸ்ட் பிளே யூ ஹவ் டு ரைட் நோட்டிஃபை எழுதிட்டு இதோட நேம் அப்படியே வாட் எவர் யூ ரைட் திஸ் நேம், ரைட், இது அப்படியே நீங்க கொடுக்கணும். கால் பண்ணீங்கன்னா போஸ்ட் திஸ் டாஸ்க் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் திஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் ரைட் ஐ வில் ரைட் ஒன் மோர் டாஸ்க் ஹியர். வந்து union value. I'll print just union value. Built in the or not values. Just print some dummy value. Fever. Just printing dummy values. So let me remove the Nginx. இப்போ இந்த நம்மளோட பிளே புக் நான் ரன் பண்றேன். ஓகே, ஐ ஹவ் டு ஸ்டார்ட். ஸோ இந்த எரர் கிட்டோட எரர் எல்லாம் எப்படி கிளியர் பண்றது நெக்ஸ்ட் மாடியூல் நம்ம ஐ வில் டீச் யூ. ஓகே, see Nginx ஏற்கனவே இருக்காரு. we removed it, right? let me run the playbook. See, இது சேஞ்ச் ஆனாதான் இது ரெண்டாக்குமே தவிர அன்லெஸ் இட் ஒன்ட் ரன் அகைன் ரன்னே ஆகாது உங்களுக்கு. ஸோ இப்போ இன்னொரு வாட்டி நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் இட் வில் செக் இஸ் தேர் எனி சேஞ்சஸ் இருந்தா இந்த ஆண்ட்ராய்ட் டாஸ்க் ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா இட் ஒன்ட் ரன். இஃப் ஐ ரன் நவ், ரைட், இட் காட் ஓகே, தென் இட் காட் திஸ். யூ நம்மளுக்கு ஸ்கிப் ஆகல, எதுவுமே ஆகல. இட் மீன்ஸ் அந்த பிளாக்குள்ளேயே போகல. இட் மீன்ஸ் தட் whenever is there is a change in this in the particular playல சேஞ்ச் இருந்தா மட்டும் தான் handler will come. So ஓகேவா? So that is the use case of handler. So it will make your like play வந்து optimize பண்ணும், a little optimize. உங்களோட டைம் கன்சியூமிங்க it will get reduced. Okay, so the next topic பார்த்தீங்கன்னா error handling. பிஃபோர் தட் we see ignore error. ஓகேவா? இக்னோர் எரர் என்னன்னா வெதர் இன் மை பிளே என்னோட பிளேல எரர் இருந்தாலும் யூ ஜஸ்ட் இக்னோர் அண்ட் கண்டினியூ அதர் பிளே. நம்மளுக்கு தெரியும் வேர் எவர் வி சா எரர், ரைட்,
நம்மளோட ப்ரீவியஸ் பிளே புக் ஐ read. So I'll say something. Yeah, something I'll give here. ஒரு இடத்துல எந்த இடத்துல if we have error, right, அந்த எரர் இடத்துல இட் வில் ஸ்டாப் அண்ட் இட் won't let அதர் பிளே டு எக்ஸிக்யூட், ரைட்? ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு we have ignore error. In case we are seeing some error, right, we can add we expect எதனா எரர் இருக்குன்னு சொல்லி if we expect, right, we can give ignore errors. Ignore errors ட்ரூ கொடுத்தீங்கன்னா it will go to check other, லைக் பக்கத்துல இருக்க நெக்ஸ்ட் டாஸ்க்கை இட் ரன் பண்ணும். ஸோ நம்மளோட இப்போ நம்ம கிட்ட இன்ஜினிக்ஸ் இருக்கு. let me remove the nginx. இப்போ இந்த பிளே புக்ல நான் என்ன பண்றேன்னா நம்ம கமெண்ட் மாடியூல nginx -v வெர்ஷன் இருக்கான்னு செக் பண்றோம்னா if we run now we won't have, right, nginx -v கொடுத்தோம்னா nginx இல்லன்ட்டு it will show for us, right? nginx இல்லன்ட்டு the same thing I'll get. So இதே மாதிரி வந்ததுன்னா it should have an error and it will stop. So அதை இக்னோர் பண்றேன். Then I'm checking failed when nginx result rc equal to 0. I'll print this message. You will understand. So இது வந்து கண்டிஷனா செக் பண்றோம் வெதர் நம்ம கிட்ட nginx-ஓட இது வந்து rc வந்து I will put here, you know. I'll write one here. I'll write one more play here. You will understand. Built-in dot debug. I use message. So I'll put message. இந்த மெசேஜ்ல இந்த RCயோட வேல்யூன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும். I'll show you that. Then I'm registering one more based on this result RC value. இங்க ரெஜிஸ்டர் பண்றேன் என்ன இதுன்ட்டு அது நெக்ஸ்ட் இதுல I'll printing it. I'll show when I run this playbook, you will understand. So make it full. Okay. Yes. We'll run this playbook, Ansible playbook. Error handling. R23. Correct. We got error. It got ignored. And the value ignored ஆயிருக்கு. So it means that நம்ம play stop ஆகாம it ran and it got. So இந்த RCயோட வேல்யூ 2 இங்க கொடுத்திருக்கு. இந்த RCயோட வேல்யூ என்னன்னா நம்ம ஒரு வெர்ஷன் பிரிண்ட் பண்ணும்போது அவுட்புட் பண்ணும்போது whether this particular command is success or not ன்னு சொல்லி செக் பண்ணுவோம். 0னா success, other than 0 we consider as 0. நம்ம லினக்ஸ்ல பார்த்துருப்போம்ல எக்கோ $0 டாலர் கொஸ்டின் மார்க் நீங்க கொடுத்தீங்கன்னா வெதர் த லாஸ்ட் கமாண்ட் இஸ் சக்சஸ்ஃபுல் ஆர் நாட் நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ சிமிலர்லி த சேம் வேல்யூ திஸ் ஆர்சி டேக், ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம செக் பண்றோம். இப்போ சப்போஸ் இஃப் ஐ ஹாவ் nginx, ரைட், லெட் மீ இன்ஸ்டால் nginx. sudo install nginx. Okay, give by install பண்ணிட்டு if I run this playbook again, right, see the first task is success. ரெண்டாவது நம்ம RCயோட வேல்யூ பிரிண்ட் பண்றோம். RC வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது this got conditional fail if nginx succeed. See
it got stopped here. See, pathingla, conditional fail if, where is my conditional fail? See, inga it got failed, but in the rent command me run agla. You could see, right? So that is why if you add ignore errors for this block also, right? எல்லா பிளேயும் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ we are conditionally failing. இங்க செக் பண்றோம், நம்ம செக் பண்ணிட்டு we are making fail. So when nginx rcarc equal to 0, இது ரன் ஆகும். இந்த கண்டிஷன் எப்படி ரன் ஆகும்னா, இந்த ஆர்சியோட வேல்யூ 0 இருந்தால் மட்டும் ரன் ஆகும். தென் வி ஆர் ஃபெயிலிங் திஸ் பிளே புக். எப்போ ஃபெயில் பண்ற இந்த nginx r.rc ஈக்குவல் டு 0 இருந்தால் வி ஆர் மேக்கிங் ஃபெயில். ஸோ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸிட் எழுதுவோம்ல, எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட், ஒரு பர்டிகுலர் பிளாக்ல எனக்கு போன உடனே ஐ வாண்ட் டு பிரேக் தட் லூப் ஆர் பிரேக் த ஸ்கிரிப்ட்னா வி வில் ரைட் எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட், ரைட்? சிமிலர்லி இயர் வி ரைட் failed underscore when. It means ஒரு condition satisfy ஆகணும்னே you come out of from the playbook சொல்லி நம்ம சொல்றோம். So these are the two use cases that you can use. Ignore errors இருந்தா, even though your play has some errors, it can ignore and it will let others play to run. இதே failed வேணும்னா we are making a conditional like controlled failing. நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆன அப்புறம் தான் வி ஆர் ஃபெயிலிங். சப்போஸ் இப்போ நான் இங்கே நாட் ஈக்குவல் டு கொடுத்துருப்பதா நாட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். commit and push. I pulled it. Let me run again. See, the first one got error. Remove error only. Okay. See, இங்க வரும்போது we controlled it, right? இங்க not equal to கொடுத்ததுனால it will run, it won't fail. Then it came here. இது also it ran because RC ஓட value not equal to 0. Then uname out பண்ணும்போது I think uname வந்து standard outல வராது. I think it will display in standard errorல தான் காட்டும்னு நினைக்கிறேன். That's why you are getting this error. So if you want to know what complete value, right, you just remove this. Then the uname output பார்த்தீங்கன்னா message it got skipped due to condition when. ஸோ இதை நான் டெஸ்ட் ஆப்ரேட்டர் வச்சு வெதர் இது பர்டிகுலராக டிஃபைன்ட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி வி ஆர் கெட்டிங் இட். வை திஸ் நேம் கமெண்ட் இஸ் நாட் டேக்கிங் அப். ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு மெசேஜ். It's just printing this nginx value. Okay, this will run. A run ஆகலனா இது not equal to 0 இருந்தால் தான் ரன் ஆகும். இப்போ இது equal to 0 ஏன்னா இப்போ nginx நம்ம கிட்ட இருக்கிறதுனால it's not printing. Let me remove nginx. M is now uname oda value we are getting it. It means in the condition நம்ம செக் பண்றதுனால we know. So இப்போ இதுல மெயினா யூ ஹவ் டு கான்சென்ட்ரேட், ரைட்? இக்னோர் எரர் இருந்தாலும் ரன் பண்ண சொல்ற பிளே புக்கை, எல்ஸ்
we are like conditionally failing, controlled failing சொல்லுவோம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் where it has to get exit from the play. எங்க இருந்து நம்ம எக்ஸிட் பண்ணோம்னு சொல்லி தெரியறதுக்காக will use this both ignore errors and failed when. ignore errorனா இன்னொரு வாட்டி சொல்றேன். ignore errorனா even though நம்ம play run பண்ணும்போது if you have any issues, the play shouldn't stop and it should continue other playவை கண்டினியூ பண்றதுக்காக we will use ignore error. Then failed event, we are like breaking control or condition brace பண்ணி we are failing that playbook. So controlled failing நம்ம பண்றோம். பர்டிகுலரா அந்த பிளே வந்து ஸ்டாப் ஆகணும். இட் ஆல்சோ கம் ஃப்ரம் த பிளே. ஆன்சிபிள்ல இருந்து லைக் அந்த பிளே புக்ல இருந்து வெளியே வரணும்னா we use failed when with the condition that it come out. Okay, இதுல எனி டவுட் இருக்கா உங்களுக்கு? Okay, I'll take next topic. நம்ம இதுல கண்ட்ரோல் இக்னோர் எரர்ஸ்ல நம்ம பார்த்தோம், எரர் இருந்தா இக்னோர் பண்ண சொல்லிட்டோம். ஸோ இதே we have one more option in Ansible. We have a block rescue and always. இந்த block rescue always what it mean பாத்தீங்கன்னா, you always what this mean பாத்தீங்கன்னா, இப்போ நீ ஒரு ஆன்டிசிபேட்டிங் ஒரு நம்ம சில ஸ்டேட்மெண்ட்ல சில லாங்குவேஜில் யூ மைட் ஸ்டடி ட்ரை அண்ட் கேட்ச் நீங்க பார்த்துருப்பீங்க. கரெக்டா? இதை ட்ரை பண்ணு, சப்போஸ் எரரா இருந்தா வாட் எவர் வி ரிட்டன் இன் த கேட்ச் எக்ஸிக்யூட் தட் பிளாக்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ பைத்தான் ஆர் இஃப் யூ டேக் ஜாவா ரைட், யூ வில் ஹேவ் ட்ரை அண்ட் கேட்ச். கேட்ச் மெத்தட் இருக்கும். இட் மீன்ஸ் ட்ரைல இருக்க பிளாக்கை இட் வில் ட்ரை டு எக்ஸிக்யூட். It will try to execute this block. It will try means error illana it will execute. If it add a error, right? Error, catch method will work. Catch will run. So similarly, inga adeda like what this right block does number, or we are expecting there might be some issue with this block na, it will run the rescue block. So இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, யூசி என்ஜினிக்ஸ் வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். தென் என்ஜினிக்ஸ் வெர்ஷன் அவுட்புட்டை நான் ரிஜிஸ்டர் வச்சுட்டு ஐம் சேவிங் தட் அவுட்புட். ஸோ இங்கே ஐம் ஃபெயிலிங் இட். ஸோ வென் என்ஜினிக்ஸ் ஆர்சி இஸ் நாட் ஈக்குவல் டு 0, இட் மீன்ஸ் ஆர்சியோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் இந்த பிளாக் வந்து வில் ஃபெயில். ஸோ அந்த டைம் வந்து இட் வில் ரன். சி, இந்த ரெஸ்கியூ பிளாக் மட்டும் ரன். இதே ஆல்வேஸ்னா வாட் எவர் இட் பி, எதுவா இருந்தாலும் இட் வில் ரன் திஸ் பிளாக். இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து எந்த எரரா இருந்தாலும் இட் வில் ரன். லைக் வாட் எவர் இட் மே பி, இட் வில் ரன். எதுவா இருந்தாலும் ரன் ஆகும். லைக் வெதர் இட் காட் எரர் ஆர் திங்ஸ் நத்திங், இட் வில் run always. So the nameலே நமக்கு தெரியுது always. So if I run this playbook now, right, so in the playல we should have a condition RC equal to not equal to 0. It means we have to remove Nginx. See, let me remove Nginx. So Nginx illa, then in the condition in the fail on உடனே, see, நான் இங்க conditional fail பண்ணிட்டு try to execute the try block. இந்த try ஓட இதுவை நான் run பண்ண சொல்றேன். So consider this as a catch, but this as a try, and this as a catch. So இது try பண்ண, if
this got failed, right? You just come to rescue to run this command. So let me save this. Okay. I'll run. So it is 23, right? Ansible Python playbook 23. Windows pattern. Okay. I have given wrong name. So if I run by, right, the task it got failed. ஏன்னா நம்ம கிட்ட இல்லாதனால it Nginx not run. Handle Nginx not run. In the rescue blocker, it got started. It got executed. So இந்த இது failure ஆனனால it went rescue block. Blockல இருக்கிறது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம். If it is failed, it will go to rescue. Suppose இதுவே இப்போ நம்மளுக்கு Nginx இப்போ இன்ஸ்டால் பண்றோம். So I'll install Nginx. Let me run this again. See, in the time பாத்தீங்கன்னா it want to go to rescue mode itself. Rescue modeக்கு போகவே போகாது. So என்ன நம்ம கிட்ட RC value it's equal to 0, not equal to இல்ல. Now it is equal to 0. So in the condition it will run block condition போயிட்டு it won't stop here. Rescueக்கு போகவே போகாது. ஏன்னா நம்ம fail பண்ணல. So it means rescue block will skip. Rescue block skip ஆனே see finding Nginx version. So it got changed. We had Nginx version கொடுத்ததுனால we reached the output. Then it skipped this rescue block skip ஆயிடுச்சு. Then always block whatever it may be, this always block will run. See always block, always வந்து எல்லா டைமே ரன் ஆகும். Then finding your name, then it's printing other value. So block and rescue in the sense, okay, block and rescue in the sense it's like a try and catch. ஒரு இடம் நீங்க ட்ரை பண்ணுவீங்க, அது ட்ரை பண்ணது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா it will go to rescue block. So any error we have, right, and the next set of code whatever we give in rescue, right, and the rescue வந்து it will try to execute that. Okay வா? So இதுல நான் கண்டிஷனலா ஃபெயில் பண்றேன். இன்கேஸ் கண்டிஷனலா நான் ஃபெயில் பண்ணாம இன்கேஸ் இந்த பிளேலயே எதனா ப்ராப்ளம் இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் அண்ட் யூ கேன் யூஸ் ரெஸ்கியூ பிளாக் டு கண்டினியூ. ஓகேவா? சி பட் இது ட்ரை பண்ணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். திஸ் வில் ட்ரை ஃபர்ஸ்ட். ட்ரை பண்ணாம இன்ஸ்டால் இருக்குல்ல, ஐ ரிமூவ் திஸ் அகைன். ஃபர்ஸ்ட் இட் வில் ட்ரை என்ன ப்ராப்ளம் சொல்லி பார்த்துட்டு தான் இட் வில் கோ டு நெக்ஸ்ட் ரெஸ்கியூ பிளாக். ரெஸ்கியூ பிளாக்குமே போகுமே தவிர வித்தவுட் எக்ஸிக்யூட்டிங் நம்ம அது நம்மளுக்கு அவுட்புட் காட்டாம இட் ஒன்ட் கோ. அவுட்புட் எதுவுமே காட்டாம ஐ ஒன்ட் கோன்னு அது நெக்ஸ்ட் பிளாக்கு ஜம்ப் ஆகாது. இட் வில் செக் வெதர் என்னோட பிளேல எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் இட் வில் கோ டு next rescue block. Okay, forward. So it will displaying here. Okay, any doubts on this? No, Pramod. Good. So next topic pathina, before going to another play, we'll talk about log files, Ansible logging files. நம்மளுக்கு தெரியும்
if I run this playbook, whatever output of this block, I can able to see இங்க மட்டும் தான் பார்க்க முடியும் கரெக்டா இந்த கண்ட்ரோல் ஸ்கிரீன்ல மட்டும் தான் I can able to see. If I give option -v இங்க -v கொடுத்திருக்கு -v for verbose கொடுத்ததுனால what it doing என்ன பண்ணுது so இது எல்லாமே I can able to see here I'm using a config file என்னோட config file எங்க இருந்து config file எடுக்கிறேன் லைக் நம்ம பேசியிருந்தோம் the priority நம்ம ஒர்க் பண்ற டைரக்டரியில இருக்க கான்ஃபிக் ஃபைலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி த நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இடிசியில் இருக்க ஆன்சிபிள் டைரக்டரியில் ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுற பர்டிகுலர் இடத்துல ஐ டோன்ட் ஹேவ் ஆன்சிபிள் சிஎஃப்டி ஃபைல் ஸோ அதனால இட் டுக் ஃப்ரம் த இந்த லொக்கேஷனில் இருக்க ஆன்சிபிள் சிஎஃப்டி ஃபைல் எடுத்திருக்கு ஸோ ஐ ஷோ யூ திஸ் ஃபைல் sudo cat -etc ansible config ansible cfg file okay cfg file இந்த இருக்க இன்வென்டரி லிஸ்ட் இங்க இருக்க இன்வென்டரி லிஸ்ட் தான் எனக்கு யூஸ் பண்ணி சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா திஸ் இஸ் த ஒன் இப்போ இஃப் யூ கிவ் -v கொடுத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அ டிஃபரெண்ட் இன் அவுட்புட் இப்போ பிளே புக் ரன் பண்ணும்போது ஐ வில் கிவ் -v I will get some more details about the play. I will get some more details. So first நீங்க பாத்தீங்கன்னா I will get எங்க மட்டும் config file யூஸ் பண்றேன். If I give -v கொடுத்தீங்கன்னா என்னோட Ansible-ஓட config file print ஆகுது. See, Ansible if you put Ansible version கொடுத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த play run ஆகுது. Like what is the config file என்ன source path a இருக்கா like it's skipping callback we got so என்ன play ஒரு எத்தனை play இருக்கு so இதெல்லாமே நம்மளுக்கு தெரியுது கரெக்டா so if I give இன்னொரு v there is you can give 3 v's ஓகேவா கொடுத்தீங்கன்னா ஒரு டாஸ்கோட டீட்டெயில்டா ஏன் என்ன பண்ணுது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் கரெக்டா சி if I give 3v ஒரு யூனேம் இன்ஃபோ பண்றதுக்கு என்னென்ன பண்ணுது லைக் பேக்ரவுண்ட் வாட் ஆன்சிபிள் டஸ் டு கெட் த அவுட்புட் என்ன பண்ணி இட்ஸ் கெட்டிங் அவுட்புட் சி இட்ஸ் ரன்னிங் சம் கமாண்ட் டெம்பரரி இட்ஸ் ரன்னிங் திஸ் கமாண்ட் டு கெட் சம் டீடைல்ஸ் இது எல்லாமே பேக்ரவுண்ட்ல வாட் இட் டஸ் வி கேன் ஏபிள் டு சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் வென் வி கிளியர் த ஸ்க்ரீன் we don't know right we are not saving this file anywhere right எங்கேயுமே நம்ம சேவ் பண்ணல we don't know எங்க சேவ் ஆகுது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது like once play run ஆச்சுன்னா we know all the details if we clear the screen of if we skip the thing right we don't know right எதுவுமே நம்மளுக்கு தெரியாது right so to record the logs நம்ம log ரெக்கார்ட் பண்ணோம்னா go to where உங்களோட கான்ஃபிக் ஃபைலுக்குள்ள போங்க you need to add a like you need to add a log pathனு ஒரு வேரியபிள் ஆட் பண்ணிட்டு you just give where you want to store your logs எங்க உங்களோட லாக்ஸை நீங்க சேவ் பண்றீங்களோ you can give your log pathல நீங்க கொடுத்துட்டு you can எப்படி சொல்றது you can record your log so நான் இங்க I added this yesterday add பண்ணேன் so whatever I from yesterday whatever I come Ansible commands நான் ரன் பண்றது எல்லாமே whenever I use this config file எங்கெல்லாம் நான் இந்த config file யூஸ் பண்ணி ரன் பண்றேனோ இது எல்லாமே இந்த பாத்ல இருக்க ஃபைல்ல it will record see let me come out so you have to mention log _path then the path where you want to store your log files okay okay see let me show that file so cat நம்ம கடைசியா ரன் பண்றது வரைக்கும் it will record everything so I'll show you the live logs where it's duplicate let me tail f so உங்களுக்கு தெரியும் tail -f will give the
log. Okay, so I'm tailing it. Let me run a playbook here. cd next then to notes playbook. So let me run one playbook here. The error handling in the play one run பண்றேன். So it will record here. நம்மளுக்கு அந்த play இங்க record ஆனோடனே whatever it happened, right? எல்லா playயுமே I can able to see here with the date and time. Date and time ஓட we can able to see where we are getting error. இந்த error எங்க வருது. So எல்லாமே we can able to identify errors. இது எல்லாமே நீங்க அனலைஸ் பண்றதுக்கு you can able to analyze using this particular file. இந்த particular file நீங்க ஃபுல்லா பார்க்கணும்னா you can use cat command. tail f கொடுத்தீங்கன்னா லைவ் லாக் பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட் tail கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் 5 லாக்ஸ் பிரிண்ட் ஆகும். எட் கொடுத்தீங்கன்னா லைக் டாப் லாக்ஸ் பிரிண்ட் ஆகும். இதே இஃப் யூ யூஸ் -n கொடுத்துட்டு நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் தட் யூ வாண்ட் இட் கேன் பிரிண்ட் தட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் டு யூ. ஓகே, -n 10 கொடுத்தீங்கன்னா 10 லைன்ஸ் பிரிண்ட் ஆகும். If you want one, right, you can print one. You have to put number of lines. So you will get only one line. So therefore, whatever your task required, right? So you can write. So we call this as a Ansible logging. Logging நீங்க define பண்ணனும்னா you have to use a path. You have to use a log underscore path. Path கொடுத்து you have to set a path where you want to store your logs. நீங்க எங்க போய் உங்களோட log சேவ் பண்ணணும். By default, Ansible won't write Ansible log files. Number we have to modify and we have to put. Okay, number we have to create a log path where you want to record your all your Ansible changes. Okay, engella neenga change like whatever you want to record those things, right? You can use using this. Okay, okay, this is the another one I want to talk. The next part pathina I have one more called import and include. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா லைக் ஒரு பிளே வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் லைக் டாஸ்கா லைக் யூ கேன் ரைட் லெட் மீ ஷோ திஸ். ஃபர்ஸ்ட் வில் டாக் அபவுட் இம்போர்ட் மாடல். இம்போர்ட் மாடல் என்ன பண்ணுன்னா ஒரு பிளேல இருந்து இட் வில் ஆட் த டாஸ்க் அண்ட் இட் வில் ரன். எப்படி சொல்றதுன்னா இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன், சி இம்போர்ட் டாஸ்க் ஃபோல்டர்ல red.yaml இங்க இம்போர்ட் பண்ணி இதை ரன் பண்ண சொல்றேன். ஸோ when condition getting OS family, right, I will change here all instead of we change here also task here nothing. Okay, missed somewhere. Tax okay, no worries. That's yeah. Okay, see here நான் என்ன பண்றேன்னா when என்னோட OS Ansible facts நான் இங்க gather facts கொடுத்ததுனால I'm checking Ansible facts இந்த OS family Red Hat இருந்தா இந்த டாஸ்கை இம்போர்ட் பண்ணி ரன் பண்ணு. If it is a Ubuntu-னா இந்த டாஸ்கை இம்போர்ட் பண்ணி ரன் பண்ண சொல்லி ஐம் டூயிங். ஸோ இந்த டாஸ்க் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் நம்மளோட பிளே மட்டும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இஃப் யூ கோ ரைட், இஃப் யூ செக் இந்த dbn.yaml பார்த்தீங்கன்னா இந்த இங்க அப்பாச்சி 2 இன்ஸ்டால் பண்ண சொல்றேன். டிபிஎன்ல உபுண்டுல ஸ்டார்ட் இன்ஸ்டால் பண்ணி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஐ எம் ரைட்டிங் திஸ். ஸோ ஐ ரிமூவ் திஸ் டேக்ஸ் நம்ம இன்னும் வரல. ஐ வில் டீச் யூ வென் வி ஆர் இன் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் இது கொடுத்துட்டேன். இது சர்வீஸ் இது இன்ஸ்டால் பண்ணோம். தென் இட் வில் ஸ்டார்ட் மை சர்வீஸ்.
Similarly, here I'm using HTTPD. Inga install pandra, then I'm starting the. So if I run this playbook, right? So we have to go to playbook kulla Ansible project. Okay, CD Ansible project kulla. So I have main.yml. If you want to see the structure, right? See the structure. So if I give tree, right, it will give a good structure way. என்னென்ன எங்க இருக்குன்ட்டு. So I have main task இல்ல ரெண்டு folder like ரெண்டு YAML files essentially it's showing. Okay, so let me clear. Let me run the main.import YAML, right? Import தானே பார்த்துட்டு இருந்தோம். You are talking about import, right? Yeah, import. Okay, so it will import the task from the import. So why it could not match the I changed. Oh, I didn't pull changes. Okay. Okay, let me get pull again. No changes. If I run, right? See, இது ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகுறதுனால it's getting this error. You can ignore this. See, in the playbook we had only 2 lines, right? ரெண்டு லைன் தான் இருக்கு. பட் வித் கண்டிஷன் வி ஆர் இம்போர்ட்டிங் டாஸ்க்கை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் டிஃப்ரெண்ட் ஃபோல்டர். ஸோ திஸ் வில் மேக் ஸோ எப்படி சொல்றது இன்னும் ரீயூசபிள். இந்த பர்டிகுலர் டாஸ்க் வேற எவர் இன்னும் வேற இடத்துல எங்கன்னா யூஸ் பண்ண கூட யூ கேன் கால் திஸ் டாஸ்க், ரைட்? இந்த டாஸ்க்கை நீங்க கால் பண்ணலாம். இட் மீன்ஸ் இன்னொரு ரீயூசபிலிட்டி இன்னொரு இடத்துல இருந்து நம்ம வாட் எவர் அவர் ரெக்குவயர்மெண்ட், ரைட்? அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி we are calling it just to அந்த particular task மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி we are calling it. So you can write like this. இதை include பண்ணோம்னா see with include task only the matching file is loaded at runtime, making it safer and more flexible. So include, even though if you importing கொடுக்குறீங்களா, even though இது நம்ம யூஸ் பண்ணலனாலும் இட் வில் இம்போர்ட் அந்த பர்டிகுலர் டாஸ்க் வாட் எவர் இட் பி, ரைட்? அந்த டாஸ்க்கை இட் வில் ரன். ஸோ இப்போ இதுல இம்போர்ட் டாஸ்க்ல இஃப் ஐ ரைட் சம்திங் ஒன் மோர் சர்வீஸிங்க நான் சும்மாவே எழுதுனா கூட அது யூஸ் பண்றோமோ இல்லையோ இட் வில் இம்போர்ட்னா பே உங்களுக்கே தெரியும், ரைட்? இன்னொரு இடத்துல இருந்து we are like dumping it, right? அது யூஸ் பண்றோமோ இல்லையோ வில் பி டூயிங் தட். பட் இன்க்ளூட்னா கண்டிப்பா அது யூஸ் பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். சி we have same lines, nothing. We have same lines. If I run, right, you could see. Let me remove the things. Okay, I'll clear. Let me run Ansible playbook. What is the name? Main include, right? Include.yml. If I run, right, see it got skipped. ஏன்னா ஏற்கனவே இருந்ததுனால it got skipped. Skippedனால it changed. Why it's getting failed? Ubuntu why it got failed? Let me check why it got failed.
மேபி அந்த 80 போர்ட் வந்து பிளாக் ஆயிருக்கும், அதனால we are installing Nginx, right? Nginx. See if I run again this in controller mode, right? See, it only include when there is a change. Change இருந்தா மட்டும்தான் it will include தவிர it won't run. எப்பவுமே நான் டாஸ்க் ரன் பண்ண மாட்டேன். In case if I add any specific changes, right, இருந்தா மட்டும்தான் it will include that and it will run. So எங்க இருந்து எங்க ரன் ஆகுது, so you can able to get all your details. So that is the main difference between import and include. Okay, so we are importing this file when in the condition satisfy ஆனா மட்டும்தான். Similarly we are doing that, but in case changes இருந்தா மட்டும்தான் இது இன்புட் பண்ணுமே தவிர இல்லைன்னா it won't do. So it is include the most of the time we never use import. So இன்க்ளூட் கொடுத்தோம்னா உங்களுக்கு தேவையான பார்ட் மட்டும் we are including it. ப்ரொமோட் என்கிட்ட இப்போ 2 டாஸ்க் இருக்கு, இந்த ஃபைல்ல 2 டாஸ்க் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் திஸ் பர்டிகுலர், இந்த பர்டிகுலர் எனக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. நான் இந்த சர்வீஸ் இந்த 2வது இருக்க டாஸ்க் மட்டும் யூஸ் பண்ணணும்னா ஹவு கேன் ஐ டூ தட்? ஸோ we have one more option called இந்த டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஐ வில் டீச் யூ டுமாரோ. டேக்ஸ், டேக்ஸ்னா லைக் யூ கேன் கண்ட்ரோல். எப்படி கண்ட்ரோல் சொல்லணும்னா நீங்க எதை ரன் பண்ணணும், லைக் வி கேன் டேக். எப்படி சொல்லுவோம்னா நம்ம ஒரு திங்ஸ், ஒரு குரூப் ஆஃப் திங்ஸை நம்ம டேக் பண்ணுவோம்ல, அதே போல இங்க இந்த பிளேவை நம்ம ஒரு பிளேக்கு நம்ம டேக் பண்ணலாம். லைக் வி கேன் ஹேவ் லைக் திஸ் as a ஸ்டார்ட் கொடுத்துட்டு when we are importing this, right, when we are running Ansible, right, and that time we can mention tags that only start this particular play. So நான் டேக்ஸ் வரும்போது ஐ வில் டீச் யூ டுமாரோ இது எப்படி இதெல்லாம் பண்ணலான்னு ஐ வில் டீச் யூ டுமாரோ. ஓகேவா? சேவ் த ஃபைல் ஹியர். ஓகே, யா. தென் I didn't write 25, right? 25 வந்து I will write manually. 25 பார்த்தீங்கன்னா remote src. ஓகேவா? ஒரே செகண்ட் இருங்க. ஓகே, ஸோ we have one more option. இங்க என்னென்ன இருக்குன்னா ரிமோட் எஸ்ஆர்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. தென் we have run once. So run onceன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. தென் we have one more option called delegate. The delegate இந்த 3 ஆப்ஷன் we have another options in Ansible. ரிமோட் எஸ்ஆர்சி என்ன பண்ணோம்னா நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். வாட் எவர் கண்ட்ரோலர் நோட்ல இருக்கிறத, கண்ட்ரோலர் நோட்ல இருக்க ஃபைல்ஸை வந்து நம்ம மேனேஜ் நோடுக்கு புஷ் பண்ணிட்டு அந்த மேனேஜ் நோட்ல இருக்க ஃபைலை வில் யூஸ் இட், ரைட்? ஸோ இது ரிமோட் எஸ்ஆர்சி என்ன பண்ணோம்னா, ஸோ வில் பி யூசிங் மேனேஜ்டு நோட் ஃபைல்ஸ். மேனேஜ் நோட்ல என்ன ஃபைல்ஸ் இருக்கோ வில் பி யூசிங் தட் சேம் ஃபைல்ஸ் அண்ட் டு மேக் சம் கான்ஃபிக் சேஞ்ச். என்ன சொல்ல வரேன்னா,
இப்போ நம்ம கண்ட்ரோல் ஒன்றில் ஒரு பிளே எழுதுறோம்னா லைக் வி ரன் சம் பிளே காப்பி பிளே இதெல்லாம் எழுதியிருப்போம் ரைட். we had some copy play நான் எழுதியிருப்போம் ஐ திங்க் ஸோ யா ஏதாவது ஒன்று நம்ம காப்பி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். we didn't write any copy module. ஓகே, we written somewhere. Auto commandsல might be நம்ம auto commandsல might be we written not sure where it written. நம்ம காப்பி கமெண்ட் பண்ணிருக்கல சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் கொடுத்து கண்ட்ரோலர் நோட்ல இருக்க சோர்ஸ் அண்ட் சோர்ஸ் ஃபைல மேனேஜ் நோடுக்கு டெஸ்டினேஷன்ல வி ஆர் டிரான்ஸ்ஃபரிங் ரைட். சிமிலர்லி இப்போ எனக்கு ஒரு லைக் ஒரு திங் இருக்கு. ஸோ ஐ ஹவ் டு டவுன்லோட் ஏ ஜாவா ஃபைல், ஜாவா சாஃப்ட்வேரை நான் டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா, ஜாவா சாஃப்ட்வேரை ஐ ஹவ் டு டவுன்லோட் பண்ணிட்டு தென் ஐ ஹவ் டு செட் ஏ ஹோம் பாத். ஜாவாவோட ஹோம் பாத்தா நான் செட் பண்ணுவேன். திஸ் இஸ் மை ரிக்குவயர்மெண்ட். ஸோ இப்போ நான் லோக்கலில் காப்பி பண்ணிட்டு லைக் கண்ட்ரோலர் நோட்ல இருந்து இந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணிட்டு இஃப் ஐ வாண்ட் டு டூனா இட் வில் டேக் டைம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் இது எல்லாமே நான் ரிமோட் எஸ்ஆர்சினா மேனேஜ் நோட்டில் மட்டும் நடக்கும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் இன் என்னோட லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஐ கேன் ஏபிள் டு டூ லைக் தட். ஸோ ஃபார் தட் லெட் மீ ஃபர்ஸ்ட் மாடிஃபை மை லிஸ்ட். modify my list vi/home and admin. I have list inventory list நான் மாத்துறேன் கொஞ்சம். So here I will insert. I will clear this was. I don't want this was. Then I will have like extend on create பண்ணிட்டு local hostல run பண்ணல. Instead of that I'll be adding the IPs. Okay, the next one பார்த்தீங்கன்னா 52.157.34. Okay, I'll saving this file. So அதை நான் செட் பண்ணிட்டு I'll be running that. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரிமோட் எஸ்ஆர்சி பார்ப்போம், தென் ரன் ஒன்ஸ் அண்ட் டெலிகேட் பார்ப்போம். ஸோ for that to start a playbook we know we have to start with this. Then I'm writing a playbook. Go for installing, go for remote SRC. So இங்க நான் post இங்க எழுத போறேன். I know I'll be writing on text இந்த இதுல எழுத போறேன். Then gather facts. I don't want gather facts, so let me put it as false. Then okay, we'll write one by one. Okay, taskல first thing I want to download ஒரு பேக்கேஜை வந்து நான் வந்து ஒரு இடத்துல இருந்து I want to do that. So you know that நம்மளுக்கு தெரியும் in Linux we'll use duplicate, right? Duplicate to download some packages, right? Duplicate கொடுத்துட்டு நம்ம பேக்கேஜை டவுன்லோட் பண்ணுவோம்ல. Similarly here we can use name downloading a package from internet. Okay, so இதுக்கு என்ன மாடல் நீங்க யூஸ் பண்ணணும்னா you have to use ansible dot built-in dot get underscore URL. It's nothing but in the URL it is nothing but what you say it is nothing but உங்களோட get duplicate package தான் நீங்க யூஸ் பண்றீங்க. So under this I want to write URL. என்ன URL இருந்து டவுன்லோட் பண்றேன் and where you want to push. So I want to push it to
destination. So URL, we have to go to internet and we have to check Java JDK something. Okay, JDK something. I'll go. So I'll take this. I'll take this 25. Okay, Java JDK 25 எடுத்துக்கிறேன். Then I'm taking this Linux x64. Just right click and copy link address. கொடுத்தோம்னா so sorry. Copy link address. If I give, I can able to download this. So எங்க நான் சேவ் பண்ண போறேன். So I want to put it in /opt. The opt folder குள்ள I want to put it. So /opt. So in the opt access பண்ணா it should have a root access, right? So I will type became கொடுத்தோம்னா it will run in. Okay, இப்போ இது மட்டும் நான் ஆட் பண்றேன். இதை ஆட் பண்ணிட்டு I will run. Okay, I will run. Okay, whether it is working or not, we can check. So we know we are at 25, right? So we run Ansible-playbook 25. We have remote SRC. We will see whether it is downloading or not. Yeah, it got downloaded. See, it got downloaded. இப்போ download பண்ணதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ I did use remote SRC. Remote SRC நான் யூஸ் பண்ணல. I'll teach you why it is important. Next task. இப்போ இந்த இம்போர்ட் பண்ண ஃபைல் வந்து we know it is in gunzip gzip formatல இருக்கு. To unarchive, right? We have one more model. Input model இருக்கு. To unarchive. Okay, to unarchive we can use Ansible dot built in dot unarchive. Unarchive model use பண்ணிட்டு similarly here also you can use source and destination. So sourceல போயிட்டு you can get the path. So நம்மளுக்கு தெரியும் it will be in the download பண்ணோம்னா it will be in this name, right? So I'll copy this. So copy பண்றேன். Then I'll paste here. Before that source வந்து we know it is in /opt/ இந்த பாத்ல தான் இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியும். Then destination வந்து so where you want to put again. So I want to put it in opt folder. I have to put it. Okay, இப்போ if I save this file and run, right, will be a successful play or a successful நடக்குமா? It will have error. Someone can confirm, check. சொல்ல முடியுமா? Let me first git pull and changes நான் pull பண்ணிட்டேன். Let me cat that again. I got it. நான் இந்த பேக்கேஜை டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணதை I'm archiving it. So where I'm putting it. So test ரெண்டு manage nodeல. So this is one manage node. So you know இங்க நம்ம கிட்ட அந்த ஃபைல் இருக்கு. cd-opt-ல ls கொடுத்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்கு. கரெக்டா? we had download ஃபைல் நம்ம கிட்ட இருந்த டவுன்லோட் ஃபைல் இருக்குங்க. இப்போ இந்த மாடல் நான் ரெண்டாவது கொடுத்துட்டு இதை unarchive பண்றேன். So it is in zip format. So I'm just unpacking it. Unpack பண்றேன். Unpack பண்ணிட்டு where I'm putting it, same folder, opt folderல I'm putting it. So will this play works or not? இந்த play work ஆகுமா ஒர்க் ஆகாதா? Just guesses. கரெக்டா இருந்தாலும் பரவாயில்ல, ராங்கா இருந்தாலும் பரவாயில்ல. Just give your answer.
Maybe it will work, Pramod. இல்ல ஏன் ஒர்க் ஆகாதுன்னா I'll show you. Let me fix error. Where is that error? Principal. Okay. That is the error been resolved. Ansible built in unarchived. Let me fix. We have this model right. Oh, no underscore. No underscore. Let me change it. Okay. So we pull the changes. Okay. நம்மளோட மேனேஜ் நோட்ல யூ கேட் ஹேவ் திஸ் ஃபைல். இதே நம்மளோட கண்ட்ரோல் நோட்ல பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஹேவ் திஸ். ஏன்னா வி நெவர் ஆடட் கண்ட்ரோல் நோட் ரைட். கண்ட்ரோல் நோட்ல போய் நீ டவுன்லோட் பண்ண சொல்லி நம்ம கொடுக்கவே இல்லை. சி வி டோன்ட் ஹேவ் இன் அவர் கண்ட்ரோல் நோட்ல அந்த ஓபிடி பார்ட்ல இல்லை. ஓகேவா? ஸோ கோ ஹியர் ரைட். So if I run now, right, இந்த unarchive model வச்சுட்டு if I run, right, I will get an error. ஏன் error வரும்னா see I got error. ஏன் error வருதுன்னா we know that to trace நீங்க trace பண்ணி பார்க்கணும். you can use -vvv to trace எதனால error வருதுன்ட்டு. so we'll give a try by give. so it's doing என்ன பண்ணுதுன்னு சொல்லி it's showing us the first task download பண்றதுக்கு. so it is okay. ஏற்கனவே we have that, அதனால it's yes okay. so unarchive பண்ணும்போது we are getting error. என்ன errorனா see by default Ansible what it does, right, நம்ம source and destination கொடுத்தாலே by default it will think I'll be copying this file from controller நோட்ல இருந்து தான் by default நான் இதை காப்பி பண்ணி டெஸ்டினேஷனுக்கு பண்ண போறோம். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கெட்டிங் ஃபெயில். ஸோ ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இது எல்லாமே நம்மளோட மேனேஜ் நோட்ல வி ஹேவ் தட் ஃபைல் ரைட். மேனேஜ் நோட்லயே அந்த ஃபைல் இருக்கிறதுனால ஸோ ஃபார் தட் டு யூஸ் யூ ஹவ் டு யூஸ் ரிமோட் எஸ்ஆர்சி remote source. SRC is nothing but remote source equal to true கொடுத்தீங்கன்னா ரிமோட்ல இருக்க பாத் இது ரிமோட் இப்போ எந்த நோட்ல இருக்குமோ அந்த நோட்ல இருக்க இந்த பாத்ல இருக்க ஃபைலை இட் வில் டேக். சி இஃப் ஐ ரன் திஸ் ப்ளே நவ், so it got updated. Let me git pull it. Oh sorry, இதுல இருக்கணும் சார். git pull. I got changes. Let me run without verbose. Got it. Ansible unarchived. Let me see why. Okay, it should be under here. Okay. So it should be under here. Okay. Not all. இது கீழே இருக்கணும். Let me fix it. Also commit.
playbook is running. See, if it will do a anarchy for me. See, it's running this task. See, இப்போ சக்சஸ் இப்போ என்னோட பாத்ல போய் நான் பார்த்தேன்னா இஃப் ஐ கோ எல்எல் ரைட் சி வாட் எவர் இட்ஸ் பீன் தர் ரைட் என்னோட அந்த பாத்ல இட் காட் அன்ஆர்கைவ்ட் சி என்னோட அன்ஆர்கைவ் ஐ கேன் ஏபிள் டு சி ஸோ இட் மீன்ஸ் அந்த ரிமோட்ல இருக்க ஃபைலே யூஸ் பண்ண சொல்லி வி ஆர் மென்ஷனிங் இட் ஸோ இதே போல ஜாவாவோட ஓம் பாத் நம்ம செட் பண்ணோம்னா வி கேன் யூஸ் இப்போ home path or java home something you can give java home கொடுத்து if you want to set na if you have anything right நம்ம கிட்ட java home இல்ல to set லினக்ஸ்ல ஒரு environment நம்ம விண்டோஸ்ல தெரியும் we have a environment system variable so environment variables we can set right java home path set பண்ணா we go to this and we can add the path right இங்க போயிட்டு we'll add the path right ஜாவா யூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் யூஸ் லைக் எனிதிங் வேணுமோ யூ கேன் யூஸ் இட் அண்ட் யூ கேன் புட் இட் ஹியர் ரைட் சிமிலர்லி இங்கே இன் லினக்ஸில் யூ ஹாவ் எ ஃபைல் கால் கேட்ல இடிசி என்விரான்மெண்ட் இங்கே போயிட்டு யூ கேன் செட் யுவர் ஃபைல் ஸோ இங்கே நம்ம செட் பண்ணணும் ஸோ ஃபார் தேட் யூ கேன் ரைட் யுவர் மாடல் கொடுத்து கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணதை வி கேன் செட் இட் ஓகே ஸோ ஹவு டு டு தட் ஸோ வி நோ இட் காட் installed so then setting java underscore home இந்த பாத்தை நம்ம செட் பண்ண போறோம் so you use it or nv variable anything then இங்க வரும்போது we know that இது வந்து ஒரு ஃபைல் இந்த ஃபைல்ல நம்ம அந்த லைன் கடைசியா எக்ஸ்போர்ட் பண்றோம் அந்த பாத்தை நம்ம மென்ஷன் பண்ண போறோம் ஸோ அதை மென்ஷன் பண்றதுக்கு யூ கேன் ரைட் என்ன மாடல் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஒரு லைனை நம்ம காப்பி பண்ணோம்னா ஆன்சிபிள் built-in டாட் ஒரு லைன் மட்டும் நம்ம காப்பி பண்ணோம்னா we use line in file இந்த மாடல் யூஸ் பண்ணி will be writing it so here we have to mention the path என்ன path ஸோ நம்மளுக்கு தெரியும் it is in etc environment இதுல தான் இருக்கு தென் என்ன லைன் ஆட் பண்ண போறோம் ஸோ we will be adding the line இதுல export java home equal to /opt jdk இது 25 வராது ஏன்னா we have only jdk 25 right we will be using jdk 25 இதை நம்ம home path home like for whatever we deploy right we are setting this as a home path so then state equal to present கொடுத்துட்டோம்னா it will add this line so let me save this file commit and push it okay so let me go here let me pull the change first I will run this playbook see it got changed so இப்போ நம்மளோட ஒரு மேனேஜ் நோட்ல போயிட்டு if we print now right wait still java home தானே கொடுத்தேன் why it's not printing but it added see java home maybe I did something wrong I'm not sure okay maybe I did something wrong I'm not sure let me try to fix that once more yes
Okay, got added. Not printing. Let me check why. But நம்ம add பண்ண export variable, it got added here. So this is where you can, what you say, this is you can ஒரு home like environment variable runtimeல நீங்க add பண்ணலாம். Also I have one more play that is little bit tough இருக்கும். You just go through this, we'll discuss tomorrow. நான் எல்லாமே இது வந்து எப்படி சொல்றேன்னா, இப்போ we have JDK, yeah, we have JDK என்ன நம்ம யூஸ் பண்ணிருந்தோம், we used 25, right? In case of 26 வரும்போது how can we use the same path, same playbook வச்சுட்டு எப்படி will be writing. So இது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். Try to go through that. இது go through பண்ணி பாருங்க. If you get any understanding on that, if it is right, I will teach you tomorrow. I'll teach you this tomorrow. உங்களுக்கு நான் அது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இது லிட்டில் பிட் டஃப். ஏன்னா எல்லாமே நான் வேரியபிள் லைஸ்டாக எடுத்திருக்கேன். எதுவுமே லைக் ஐம் நாட் கிவிங் ஹார்ட் கோடட் திங்ஸ். எல்லாமே வேரியபிள் திங்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை வேரியபிள் திங்ஸ் வச்சுட்டு எப்படி ஐம் செட்டிங் அப், ஈவன் தோ நெக்ஸ்ட் ரிலீஸ் வேற எதுனா ரிலீஸ் 26ஓ இல்லை 25ஓ இல்லை இஃப் யூ வாண்ட் டு டவுன் கிரேடோ எது பண்ணாலும் வி கேன் டூ ஹவு அப்படி சொல்லி நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். ஏன்னா எனக்கு நிறைய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஐ யூஸ் லைக் -1 இன் த சென்ஸ் லாஸ்ட் வேல்யூ, இண்டெக்ஸோட லாஸ்ட் வேல்யூ எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்திருக்கேன். இங்கே இண்டெக்ஸோட லாஸ்ட் வேல்யூ எடுத்திருக்கேன். ஸோ யூ வில் ஹேவ் இட் சேஞ்ச். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் பர்டிகுலர் இந்த YAML ஃபைல் 26 YAML ஃபைல் கோ த்ரூ பண்ணுங்க. வில் டிஸ்கஸ் ஆன் டுமாரோ கிளாஸஸ். ஓகேவா? இதை வில் டாக் இன் டுமாரோ கிளாஸஸ். ஸோ இது தவிர்த்து நம்ம கிட்ட என்ன பெண்டிங் இருக்குன்னா, இன்னும் we have pending with loops இருக்கு. loops முடிச்சோடனே வில் கோ வித் vault, then dynamic inventory. டைனமிக்கா எப்படி ஒரு இன்வென்டரி கிரியேட் பண்றது, இது ஒன்று இருக்கு. then secrets. இன்னொன்று நம்ம டெம்ப்ளேட்டிங் பார்க்கவே இல்லை. ஸோ ஐ வில் டாக் அபவுட் Ansible built-in template. இந்த மாடியூலையும் நம்ம பார்ப்போம். ஸோ இஃப் யூ கவர் ரைட், இது கவர் பண்ணிட்டா வில் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்டட் வித் Ansible மாடியூலை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தென் வி கேன் கோ ஆன் அதர் மாடியூல். ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் மாடியூல். இந்த 26 ஃபைல் மட்டும் கோ த்ரூ பண்ணுங்க. வில் டாக் டுமாரோ. ஓகே, okay, so thank you. If you have any questions, stay back, otherwise we can drop for the day. Thank you, Okay. Pramod. Thank you.